சிந்திப்போமே. 1894 தலை கையேந்தி திரிவது என்ன? சுந்தரர் விளக்குகிறார். கடல் சூழ்ந்த திருவெண்காட்டில் எழுந்தருளி உள்ள பெருமானே, படத்தை உடைய பாம்பையே சடையில் வைத்துள்ளாய். பாயும் புலியின் தோலையே இடுப்பில் ஆடையாக அணிந்துள்ளாய். பகைவரது முப்புறத்தையே சினந்து எரித்துள்ளாய். அதே சமயம் அங்கிருந்த 3 அசுரர்களுக்கும் திருவருள் புரிந்தாய். நரசிம்ம வடிவம் கொண்ட திருமாலையே அடர்த்து அவர் செருக்கை அடக்கி உள்ளாய். இத்துணை ஆற்றல்களை பெற்றிருந்தும் நீ மண்டை ஓட்டினை உண்கலனாக திருவோடாக கையில் ஏந்தி அழகிய வடிவோடு வீடுதோறும் சென்று பிச்சை ஏற்று திரிவது எதற்காக? இப்படியாக நமது வினைகளையே பிச்சையாக கேட்கிறார் சிவபெருமான் என்று விளக்குகிறார் சுந்தரர் பெருமான். பாடலை காணலாமே. படம் கொள் நாகம் சென்னி சேர்த்தி, பாய் புலி தோல் அறையில் வீக்கி, அடங்கலார் ஊர் எரிய சீறி, அன்று மூவர்க்கு அருள் புரிந்தீர். மடங்கலானை செற்று உகந்தீர். மனைகள் தோறும் தலை கையேந்தி விடங்கராகி திரிவது என்ன? வேலை சூழ் வெண்காட நீரே, விடங்கராகி திரிவது என்ன? தலை கையேந்தி திரிவது என்ன என்று சுந்தரர் பெருமான் தாம் அருளி செய்த 7ஆம் திருமுறையான தேவாரத்தில் 6வது பதிகத்தில் முதல் திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். வினை ஈவோம், அருள் உணர்வோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.